Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரோமர் 12:2 பவுல் சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், திங்கிங்ல இந்த உலகத்தார் போற இல்லாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேற வித்தியாசமான மனுஷர்லாம் மாறுங்கன்றார். உலகத்தார போல இருக்காதீங்க, எல்லாரும் மாதிரி பேசாதீங்க, எல்லாரும் மாதிரி திங்க் பண்ணாதீங்க, எல்லாரும் மாதிரி இது பண்ணாதீங்க. புது மனுஷராக மாறுங்க. மனம் புதிதானதான் புது மனுஷராக மாற முடியும். எப்படி மனம் புதிதாகிறது? இதுக்கு தான் இப்போ தியானத்தை பற்றி பேசிட்டு வரோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதை குறித்து பேசிட்டு வரோம். தியானத்தினுடைய நோக்கம் என்ன? திருப்பவும் யோசுவா 1ஆம் அதிகாரம் எரிகோ பட்டணத்தை போய் எடுக்கிறதுக்கு முன்னால் சொல்றாரு இது உனக்கு தந்துட்டேன்னு சொல்றாரு. ஆனால் அவங்களுக்கு நம்ப முடியல, கஷ்டமா இருக்கு. ஐயோ, இதை போய் எடுக்கிறதா, இவ்வளோ பெரிய செவுறு இருக்குதே, இவ்வளோ ராட்சசர்கள் இருக்கிறாங்களே, அப்படி தான் யோசிக்கிறாங்க. அது சொல்றாரு, அதெல்லாம் விடு, நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன், இதை பண்ணினா நிச்சயமா நீ போய் எடுத்துக்கலாம். இந்த வழி தான் இது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக கத்துத்தர்றார் கர்த்தர். எப்படி அதை போய் பொசஸ் பண்றது? நான் சொல்றத இதை பண்ணினா நீ பொசஸ் பண்ணிக்கலான்றார். வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. எதுக்கு தியானம்? அதுல சொல்றதெல்லாம் செய்யும்படியாக. அப்ப தியானம்ங்கிறது கடவுளுடைய வார்த்தையில தியானம் பண்ணும்போது அப்பதான் அந்த வசனம் சொல்றத நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறது இல்லை. பாருங்க, வசனத்தை கேட்கிறவர்களா மாத்திரம் இல்லாமல் செய்கிறவர்களாயும் இருக்கணும். இல்லைன்னா பயனே கிடையாது, கேட்டு பயனே கிடையாது. அதனால தான் பாருங்க, நிறைய கிறிஸ்தவங்க சொல்றாங்க, நானும் தான் கோயிலுக்கு போனேன், எனக்கு என்ன கிடைச்சிது? கோயிலுக்கு போனால் ஏதாவது கிடைக்கும் எங்கேயாவது இருக்குது பைபிளில்? காமிங்க பார்க்கலாம். ஹலோ, ஒருத்தர் சொல்றாரு, நானும் கோயிலுக்கு போறேன், எனக்கு என்ன கிடைச்சிது? கோயிலுக்கு போனால் ஏதாவது கிடைக்கும்னு எழுதியிருக்காங்க. ஒன்றும் கிடைக்காதுங்க. கோயிலுக்கு போனால் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? வெறும் கோயிலுக்கு போறதுனால இல்லை, பிரசங்கம் கேட்கறதுனால இல்லை, கேட்டபடி செய்யணும். அந்த கேட்கறதுக்கு செய்யறதுக்கு நடுவில் வர்றதான் மெடிடேஷன். கேட்ட பிறகு எப்போ செய்ய போறோம்? மெடிடேட் பண்ணாதான் அதை செய்யும்படியாக நாம் தூண்டப்படுகிறோம். ஏன்னா மெடிடேஷன் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குது. மெடிடேஷன் அதை பேலட்டபிள் ஆக்குது. இந்த வசனத்தை நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதை நம்ம கொண்டு வந்து தருது, நம்முடையதாக்குகிறது. அப்புறம் தான் அதை நம்ம செய்கிறோம். விளங்காத நம்ம செய்ய போகிறது கிடையாது. நாம் எதை பற்றி உணர்த்தப்படுறோமோ அதை தான் நம்ம கண்டிப்பாக செய்வோம். சும்மா எதோ ஒன்று செய்ய மாட்டோம், யாரோ சொன்னாங்க பிரசங்கம் பண்ணாங்கன்றதுனால செய்ய மாட்டோம். நமக்கே இது உண்மை சத்தியம்னு விளங்கி இது செய்யணும் அப்படின்னு செஞ்சாலும் செய்வோம். அது எப்போ வருது? மெடிடேஷன் மூலமாக தான் வருகிறது. அப்போ கேட்கறதுக்கும் செய்யறதுக்கும் நடுவில் வர்றது தான் மெடிடேஷன். செய்யும் போது தான் பலன். செய்யும் போது என்ன ஆகிறது? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இங்கிலீஷில் சொல்லியிருக்கு, then you will make your way prosperous. ப்ராஸ்பரிட்டி வரும்ன்றார். அடுத்த வார்த்தை இங்கிலீஷில் ரொம்ப நல்லா சொல்லி, அப்பொழுது புத்திமானாயம் நடந்து கொள்வாய் நீங்க இருக்குது. then you will have good success அப்படின்னு இங்கிலீஷில் வருது. அப்போ மெடிடேஷன், அதாவது தியானத்தினுடைய கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிறதுனால் வருகிற ரிசல்ட் என்ன? ப்ராஸ்பரிட்டி அண்ட், அது இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு கூட வந்துடும் இந்த ரெண்டு வார்த்தை, ப்ராஸ்பரிட்டி அண்ட் சக்சஸ். ப்ராஸ்பரிட்டி அண்ட் சக்சஸ்னா உடனே காசுன்னு யோசிக்க கூடாது. அதான் பாருங்க, சிலருக்கு ரொம்ப குறுகிய மனப்பான்மை. காசு பணம் நிறைய கிடைக்கும் போல இருக்கு. காசு பணம் கிடைச்சி ஒரு ஞானமும் இல்லைன்னா என்ன பண்றது? அதை வச்சு ஞானம் இல்லாத ஆள்கிட்ட காசை கொடுத்தா 3 வருஷத்துல தீத்துருவான்னு சொல்லி அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை கோடி கொடுத்தா கூட ரிசர்ச்சே பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை கோடி ஒருத்தன்ட்ட கொடுத்தீங்கனாலும் அவனுக்கு அறிவு இல்லைன்னா 3 வருஷத்துல காலி பண்ணிட்டு அவன் ஓட்டாண்டியா இருப்பான்றாங்க. இது நிச்சயம். ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அப்போ ப்ராஸ்பரிட்டி அண்ட் சக்சஸ் தான் அதில் எல்லாம் இருக்குதுங்க. வெறும் காசு பணம் இல்லை, அறிவு, ஞானம், விவேகம், புத்தி, வெற்றி பெறதுக்கு, வாழ்க்கையில் வெற்றியோடு வாழ்வதற்கு வேண்டிய எல்லா இன்கிரீடியன்ஸும் எல்லா காரியங்களும் அதில் அடங்கி இருக்கு. வெறும் காசு பணம் இருந்தால் போதாது. காசு பணம் இருந்து நிறைய பேர் நிறைய காசு பணம் சம்பாரிச்சு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க பாருங்க. கடைசியில் சாகும்போது பிச்சைக்காரனை சாவாங்க. ஏன்னா அந்த காசு பணத்தை என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது பாருங்க. உலகத்தில் அதை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால ப்ராஸ்பரிட்டி அண்ட் சக்சஸ் என்றது இட்ஸ் a wholesome successful life. எல்லா விதத்திலும் வெற்றிகரமான ஒரு
வாழ்க்கை ரொம்ப ஞானத்தோடு, அதனால தான் புத்திமானாய் நடந்து கொள்வாய்ன்னு தமிழில் மொழிபெயர்த்துறாங்க. நல்ல மொழிபெயர்ப்பு தான் அது. புத்திமானாய் நடந்து கொள்வாய். புத்திமானாக நடந்து கொண்டா பசிப்பட்டினியே இருக்காது. புத்திமானுக்கு பசிப்பட்டினியே வரவே, புத்தி இல்லாதவங்களுக்கு தான் பிரச்சனை. புத்திமானாய் நடந்து கொள்வாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? சரி, அப்போ ரிசல்ட் வந்து ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சக்சஸ். ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளுகிறீர்கள். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களால் என்ன முடியும், நீங்கள் எப்பேற்பட்ட பாக்கியவான்கள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்ன, இதெல்லாம் புரிந்து கொள்ளுகிறீர்கள். அப்புறம் வந்து முன்ன மாதிரி இருக்க முடியாது. கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தீர்கள் என்றால். சரி, அப்போ தியானத்தில் இவ்வளோ இருக்குது. தியானம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து நம்மோட அதை ஒட்ட வச்சிருது, அப்படியே நமக்கு சொந்தமாக்கிடுது. அதை வார்த்தை ஒன்று, நம்ம ஒன்றுன்னு இருக்கிறோம். வார்த்தை ஒன்று சொல்லுது, நம்ம வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது. வார்த்தை செழிப்பை சொல்லுது, நம்ம தரித்திரத்தில் இருக்கிறோம். பிரசங்கம் கேட்குறோம் செழிப்பை பற்றி, இன்னும் நம்ம செழிப்பாகலை. எப்போ செழிப்பாக போகிறோம்? மெடிடேட் பண்ணும்போது தான் இந்த வார்த்தை, செழிப்பை குறித்த வார்த்தைகள் வந்து என்ன பண்ணுது, பலிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ தான் செய்ய ஆரம்பிக்கிறோம். அது சொல்கிறபடி போய் எடு தேசத்தைன்னு சொன்னால் அவன் நின்றுட்டே இருக்கிறான். அவனுக்கு தான் சொல்கிறாரு, இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதை தியானித்து கொண்டே இரு. தியானித்து கொண்டே இருந்தான் பாருங்க, திடீர்னு எந்திரிச்சிட்டான். சரி போகலாம், இப்போ ரெடி. என்னாச்சு? தியானம் பண்ணதனுடைய ரிசல்ட் அது. தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தான். பண்ணிக்கிட்டே இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு இது வந்துருச்சு. ரெடியா பாடலாம்னா இப்போ ரெடி எல்லாம். இப்போ எப்படி ரெடி? இப்போ தியானம் பண்ணிகிட்டே இருந்ததுனால அது என்னதுன்ற அந்த புத்தி வந்துருச்சு. ஏன்னா அது என்னது 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 என்னதுன்னு டெய்லி சொல்லிகிட்டே இருக்கிறானே, தியானம் பண்ணிகிட்டே இருக்கானே, அதையே யோசிச்சுட்டு இருக்கிறானே, அதையே எண்ணிட்டு இருக்கிறானே. எண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுது, அந்த வார்த்தை அவனும் ஒன்றாயிடுறாங்க. முன்ன அந்த வார்த்தை ஒன்று, இவன் ஒன்றா இருந்தாங்க. இப்போ வார்த்தை இவனும் ஒன்றாயிடுறாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, சரி நீ அதை எடுக்கிறது இருக்கட்டும், முதல்ல தியானம் பண்ணு. தியானம் பண்ணால் நீ அதை எடுக்கலாம். ஏன்னா உன் மனசில் என்னைக்கு இது ஒன்றா போய் சேருதோ அப்போ தான் நீ அதை போய் எடுக்க முடியுங்கிறாரு. சரி, இப்போ தியானத்துக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குதுன்னா தியானம் எப்படி பண்ணுறது? தியானம் எப்படி பண்ணுகிறது? இந்த தியானம் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி சில காரியங்கள் இன்றைக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா ப்ராக்டிக்கலாக, ஏன்னா நீங்கள் எல்லாம் தியானம் பண்ணலாம், கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணுறதுக்கு அடிப்படையில் 3 வழிகள் உண்டு. இந்த 3 வழியில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சில குழப்பங்கள்லாம் தீரும். பாருங்கள் இங்கே சொல்லியிருக்குது, இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. இதில் என்ன குழப்பம்ன்றீங்க? நான் அதை படிச்சுட்டு நான் நினச்சேன் வேறு ஒன்றும் செய்யக்கூடாது போல் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கணும் போல் இருக்குது. இரவும் பகலும் இதை படிச்சுட்டு இப்படியே கண்ணை மூட்டு உட்காந்துட்டே இருக்கணும் போல் இருக்குது தான். ஏன்னா இரவும் பகலும் எப்படி இதை தியானிக்கிறது? தூங்க முடியாது, இப்படி தான் இருக்கணும் போல் இருக்குன்னு இங்கேயும் சொல்லியிருக்கு, 1ஆம் சங்கீதத்துலையும் சொல்லியிருக்குது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் தியானிக்கணும். எப்படி தியானம் பண்ணுறது இரவும் பகலும்? சிலர்லாம் சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் வந்த வேலையை கூட வேணான்ட்டேன், ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம் இல்லையா? எப்படி பாருங்க, வேலைக்கு போனால் தியானிக்க முடியாதே, இரவு பகலும் தியானிக்க சொல்லியிருக்குது. அதனால வேலைக்கெல்லாம் போனால் தியானிக்க முடியாது பாஸ்டர், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிஸி ஆகிடும், அதனால வேலையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் இரவு பகலும் இதை தியானிக்க போகிறேன். இப்படியெல்லாம் பார்த்துருக்கிறேன் நான் நிறையா. நானே குழம்பி போயிருக்கிறேன். இரவும் பகலும் தியானம்னா என்னன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறேன். ஆனால் நான் குழம்பி போனால் அதோட விட்டுற மாட்டேன், கொஞ்சம் தேடுவேன், கொஞ்சம் பதிலுக்கு தேடுவேன். குழப்பத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது, குழப்பவாதியாகவே இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம குழப்பத்தை மற்றவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணி விடக்கூடாது. குழப்பமாக இன்றைக்கி இருக்கிறது பரவாயில்ல, அப்புறம் இதை கேட்டுட்டு அப்புறம் குழப்பமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி குழப்பம் தீர்ந்துடணும். சரி, தியானிக்கிறதுனா என்ன? இந்த இதெல்லாம் விளங்க மாட்டேங்குது இல்லையா? இரவும் பகலும் தியானிக்கிறது எப்படி? அது இரவும் பகலும் தியானிக்கிறது எப்படி? கண்டினியூஸாக இதை தியானிக்கிறது என்ன அர்த்தத்தில் இப்படி சொல்லியிருக்குது? இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்கிறதுல விளங்கணும். முதல் விஷயம் எப்படி தியானிக்கிறதுனா, கர்த்தருடைய வார்த்தையை மட்டர் பண்ணுவதுன்னா முணுமுணுப்பது. நான் ஏற்கனவே சொன்னேன் தியானம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம். அதில் ஒரு வார்த்தை என்ன, மட்டர் இல்லையா? மட்டர்ன்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு அதனுடைய அர்த்தம் வந்து முணுமுணுப்பது. கர்த்தருடைய வார்த்தையை நமக்குள்ளாகவே முணுமுணுத்து கொண்டு இருப்பது, அதான் அதனுடைய அர்த்தம். நமக்குள்ளாகவே முணுமுணுத்துக்கிட்டு இருக்குது. நான் சங்கீதத்தில் சில உதாரணங்களை காண்பிக்கிறேன். ஏன்னா சங்கீதம் வந்து சங்கீதக்காரன் இதை நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறான். அதனால் சங்கீதத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தியானத்தை பற்றி அவன் சொல்கிறான். சங்கீதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதனால தான்
அவனுக்கு இந்த தியானத்தினுடைய மேன்மை புரிஞ்சிருச்சு. அவனுக்கு எப்படி தியானம் பண்ணால் வெற்றி அடைஞ்சிடலான்றதை அவன் புரிஞ்சு வச்சுக்கிட்டான் பாருங்க. புரிஞ்சு வச்சுட்டு பல இடங்களில் அதை பற்றி பேசுகிறான். அந்த சங்கீதக்காரனை படித்தாலே போதும் தியானம்னா என்னன்னு நல்லா விளங்கினா. அதான் முதல் அதிகாரத்திலே அப்படி ஆரம்பிக்கிறான். இரவும் பகலும் வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அப்படி தான் ஆரம்பிக்கிறான் முதல் அதிகாரமே. மீதி உள்ள அதிகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தியானத்தை பற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டாந்துடுறான். அவனுக்கு தெரியுது இந்த தியானம்ன்றது கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிறதுன்னு என்னென்னு. அப்போ கண்டினியூஸாக தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ளே முணுமுணுத்து கொண்டிருப்பது. நமக்குள்ளனா 4 பேர் கேட்குற மாதிரி இல்லை, நமக்கு கேட்குற மாதிரி கூட இல்லை, நமக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டிருப்பது. டாக்கிங் டு யுவர் செல்ஃப். சிலர் சொல்கிறாங்க, ஐயோ அதெல்லாம் நல்லா இருக்காது பிரதர், நம்ம உள்ளே முணுமுணுக்கிறதா? ஏன் இப்போ தான் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே? பொண்டாட்டியை பற்றி முணுமுணுக்கிறீங்க, புருஷனை பற்றி முணுமுணுக்கிறீங்க, மாமியாரை பற்றி முணுமுணுக்கிறீங்க. நான் போய் வச்சுக்கிறேன், அவளை என்ன நினச்சிட்டு இருக்கிறான்னு தெரியல, சாயங்காலம் காட்டுறேன் நான் முணுமுணுக்கிறீங்கல்ல. வேலையில் இருக்கும்போதே பக்கத்தில் எவனுக்கும் கேட்காம வாயிலே சொல்லிட்டு இருக்கிறீங்க வெறுப்பில். அதைத்தான் முணுமுணுக்கிறதுன்றது. அதையே இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணுங்கன்ற. எப்படி விளங்குது பாருங்க. அது பொண்டாட்டியை பற்றி முணுமுணுக்கிறத விட்டுட்டு, புருஷனை பற்றி முணுமுணுக்கிறது, மாமியாரை பற்றி முணுமுணுக்கிறத விட்டுட்டு, இப்போ எதை முணுமுணுக்கணும்? கர்த்தருடைய அருமையான வாக்கு தத்தங்களை எடுத்து அதில் வாயில் வச்சு அதை அப்படியே முணுமுணுத்து கொண்டே இருங்க. எப்படி முணுமுணுக்கணும்? வியாதியாக இருந்தால் என்ன முணுமுணுக்கணும்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இயேசுவே நீர் என் பரிகாரி. வாய்க்குள்ளே சொல்லிங்க, இயேசுவே நீர் பரிகாரி, என் பரிகாரியாகிய கர்த்தர் நீர் என்னை சுகமாக்குகிறவர், என்னை அற்புதமாய் சுகமாக்குகிறவர், என் சரீரத்துக்கு எனக்கு பலத்தை கொடுக்கிறவர். வாய்க்குள்ளே இப்போ நான் கேட்குற மாதிரி சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு கேட்கணுன்னு எனக்குள்ளே சொல்லிக்கலாம், முணுமுணுத்து கொள்ளலாம் இல்லையா? பண கஷ்டம்னா அதுக்கேற்ற வாசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், வாக்கு தத்துவங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அதை வைத்துக்கொண்டு எப்படி கர்த்தருடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறார் என்பதை பற்றி முணுமுணுங்க. இல்லைன்றதை பற்றி முணுமுணுத்துறாதீங்க. போச்சு அவ்வளோதான், நான் கூடி மூழ்கி போச்சு, இப்படியே போனால் அவ்வளோதான், செத்தேன் நான், அப்படி முணுமுணுங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்கிறீங்களே ஏற்கனவே. அதை நிறுத்திட்டு இப்போ என்ன பண்ணணும்? நல்ல காரியங்களை முணுமுணுக்க வேண்டும். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை எடுத்து அதை என்ன பண்ணணும்? முணுமுணுக்க வேண்டும். பாருங்க எவ்வளோ முக்கியம் பாருங்க. இது கடவுளுடைய வார்த்தையை வந்து கேட்குறோம், படிக்கிறோம், ஆராயிரம், எல்லாம் பண்ணுறோம், நல்லது. ஆனால் இந்த மற்றங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை முணுமுணுக்கும் போது என்ன பண்ணுறோம்? இங்கே கேட்டதை அதோட விட்டுறல. சரி, இங்கே கேட்டுட்டு நான் சொன்ன மாதிரி 5 வருஷம் பொறுத்து கேட்டீங்கன்னா, ஆமாம் போனங்க வேதனையற்ற ஐஸ்வர்யன்னு பேசிட்டு இருந்தாரு, அது எதாவது உங்களுக்கு கிடைச்சதா? ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் போனது வேஸ்ட் ஆச்சே, அங்கே போனதே வேஸ்ட்டு, சபைக்கு வந்ததே வேஸ்ட்டு, ஒன்றும் கிடைக்கலையே, அன்றைக்கி வந்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா அது உள்ளே போல. ஆனால் முணுமுணுக்கிறதுனா எப்படின்னா, நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க, கேட்டுட்டு அப்புறம் போய் என்ன பண்ணுறீங்க? நாளைக்கு திருப்பி அதை எடுக்கிறீங்க, சாயங்காலமாக திருப்பி அது வாயில் வந்துடுது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். சில நேரத்தில் சொல்கிற காரியங்கள் ஒரு வேளை நம்ப முடியாததாக இருக்கலாம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம், விளங்கக்கூடாததாக இருக்கலாம், நமக்கு நம்ப முடியாத ஒன்றாக இருக்கலாம். பரவாயில்ல, நம்ப முடியாத ஒன்றாக இருந்தால் கூட கடவுள் சொல்கிறாரு. அதை கடவுள் சொல்கிறபடினாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் உங்கள் வாயை திறந்து உங்களுக்குள்ள முணுமுணுத்து கொள்ளுங்கள். முணுமுணுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுவரை நம்பாததெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள். ஹலோ, இதுவரை நம்பாததெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ பாருங்க, உங்களுடைய தேவைகள் என்னவோ அதற்கேற்ற வசனங்களை எடுத்து வைத்துக்கொண்டு, வாக்கு தத்தங்களை எடுத்து வைத்துக்கொண்டு, அதை படிக்கிறது மட்டும் இல்லை, அதை அப்பப்போ கொண்டு வந்து வாய்க்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து அதனால தான் சொல்லியிருக்கு, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. இந்த புஸ்தகம் எதை விட்டு பிரியாது இருப்பதாக? உன் கையை விட்டு பிரியாது இருப்பதுன்னு சொல்லலை. நிறைய பேர் கையிலே வச்சுட்டு இருக்கிறாங்க, எங்கே போனாலும் இந்த கையில் எடுத்துக்கிறது, பைபிளும் கையுமா இருப்பாங்க. ஆனால் கையில் தான் இருக்குது, இது வாயில் இல்லை. கையில் இது இருக்குது, வாயில் வேற இருக்குது. கையில் இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. இது எங்கே இருக்கணும்? வாயிலே இருக்க வேண்டும். வாயில் இருக்க வேணும், வாயில் முணுமுணுத்துக்கிட்டே இருக்க வேண்டும். இதை கையிலேயே நம்ம 24 மணி நேரம் சுமந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? வேலைக்கு போகும்போது இப்படி போக முடியுமா? என்ன நீ பிரசங்கம் பண்ண வந்தியா இல்லை வேலை செய்ய வந்தியான்னு கேட்பாங்க. இல்லை, நீ பிரச்சாரம் பண்ண வந்தியா வேலை செய்ய வந்தியான்னு கேட்பாங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு இப்படி போக முடியாது வேலைக்கு. அது ப்ராக்டிக்கல் இல்லை. ஆனால் என் வாயில் வச்சுக்கிட்டு போக முடியும், என் வாய்க்குள்ள கடவுளுடைய வார்த்தையை வச்சுக்கிட்டே போக முடியும்.
என் இருதயத்து முழுக்க கடவுளுடைய வார்த்தையால் நிரப்பி வச்சுக்கிட்டு போகணும். யாரும் ஒன்றும் சொல்லவே முடியாது. யார் தடுத்து நிறுத்துவேன்? முடியாது. நான் முணுமுணுக்கிறத யாரும் தடுத்து நிறுத்துவேன் முடியாது. நான் அவங்கள்ட்ட பேசலையே, அவங்களுக்கு ஒன்றும் சொல்லலையே, நான் சொல்றது யாரும் கேட்க போறது இல்லையே. நான் முணுமுணுக்கிறத யாரும் தடுத்து நிறுத்தவேன் முடியாது. அப்ப பாருங்க, 24 மணி நேரமும் இதை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறது அது அப்படி ஒரு ரிலிஜியஸ் ஆட்டிடியூட் சிலருக்கு. அது இல்லாம நான் இருப்பதில்லை அப்படின்றதுனால அதை கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அது இருக்கட்டும். வாயில் இருக்குதா? அது வாயில் இருக்கான்னா இருக்காது. அதுதான் அங்கே அது பிரச்சனை. வாயில் இல்லாதனால வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. வாய் வழியாக தான் வாழ்க்கையில் வருது எல்லாம். அப்போ இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு, அதான் யோசுவா 1:8 சொல்லுது. நான் சொல்லலை, தயவு செய்து பைபிளை பாருங்கள். அதுக்கு தான் பைபிளை கூட எடுத்துகிட்டு வர சொல்கிறோம். நீங்கள் சொல்லக்கூடாது அவர் சொல்கிறார் வாயில் இருக்குதான்னு. நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. திருப்புங்க சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறான் பாருங்க. சங்கீதம் 63 தியானத்தினுடைய வேல்யூ அவன் சொல்கிறான் பாருங்க. வாயில் இந்த வார்த்தையை வச்சா என்ன நடக்கும்ன்றத அவன் சொல்கிறான். சங்கீதம் 63:5 நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். படுத்துட்டு இருக்கும்போது கூட சும்மா இருக்கிறது இல்லையா அவன். படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாக இருந்ததினாலும் செட்டையின் நிழலில் களி கூறுகிறேன். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என்ன சொல்றான் பாருங்க. நினத்தை கொழுப்பையும் உண்டது போல. கறியில் இருக்க கொழுப்பை சாப்பிட்றாதீங்க. இது வேத வசனத்தில் இருக்கிற கொழுப்பு. கொழுப்புனா பெஸ்ட், சிறந்தது. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். இந்த வார்த்தைகளில், கடவுளுடைய வார்த்தையில் உங்களுடைய ஆத்துமாவை திருப்தியாக்கக்கூடிய கொழுப்பு சத்து இருக்குதுங்க. உங்களை எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய, உங்களுடைய ஆவியில், உங்களுடைய ஆத்துமாவில் உங்களை எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த வார்த்தையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். எப்படி தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த பெஸ்ட்டை, கொழுப்பை, சிறந்ததை, நல்ல ஊட்டச்சத்தை, நல்ல பலத்தை, கடவுளுடைய வார்த்தையில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பலத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எப்படி நான் சொந்தமாக்கி கொள்வது? வாயை திறந்து அது சொல்லுவதன் மூலமாக. சொல்லுகிறான், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது. படுக்கையின் மேல் நான் நினைக்கும் போது. படுக்கையை பற்றி ஒரு வெளிப்பாடு சொல்றேன் இருக்கேன். நான் கண்டுபிடிச்சது அது. படுக்கை படுக்கிறதுக்கு இல்லை, தூங்குறதுக்கு இல்லை. சிலர் படுத்த உடனே கொரட்டை விட வேண்டியது. படுக்கை அதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. மெயினாக அதை மெடிடேஷனுக்கு யூஸ் பண்ணணும், தியானத்துக்கு யூஸ் பண்ணணும். நான் பார்த்த வரைக்கும் சங்கீதத்தில் எத்தனை இடத்துல, நான் இன்னும் போய் கவுண்ட் பண்ணல, எத்தனை இடத்துல படுக்கையை பற்றி சொல்கிறான் பாருங்க. படுத்துக்கிட்டே தியானிப்பான் போல ஆள். படுக்கும்போது ஒரு தனி எஃபெக்ட் இருக்குது பாருங்க. அதுக்கு தான் நல்ல பெட்டு கிட்டெல்லாம் வாங்கிக்கணும். நல்லா வெறும் தூங்குறதுக்கு இல்லை பெட்டு. படுத்துக்கிட்டு இருக்கும்போது மைண்டும் பாடியும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுது. ரிலாக்ஸ் பண்ணும்போது கடவுளுடைய வார்த்தையை, நீங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகளை, வாசித்த வார்த்தைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? உங்களுடைய மனதுக்கு கொண்டு வரணும், உங்களுடைய வாய்க்கு கொண்டு வர வேண்டும். இந்த மாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் நிழலில் உட்காந்து அசை போடுது பாருங்க, அந்த மாதிரி இது கொண்டு வரணும். கொண்டு அந்த படுக்கையில் நீங்கள் அதை பேசும்போது பாருங்க, படுக்கையில் அதனுடைய இதே வேற. நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் கண்டுபிடிச்சேன். படுத்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தா நல்ல பிரசங்கம்லாம் வருது. நிறையா நல்லா பிரசங்கம் பண்ணுறதுக்கு, ஆயத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். படுத்துக்கிட்டு அப்படியே கிடப்பேன் ரொம்ப நேரமாக. சில நினைப்பாங்க தூங்கிட்டு இருக்காரு போல இருக்கும். தூங்கலை. நான் நிறைய படித்தேன், எல்லாம் பண்ணேன், ஆராய்ஞ்சேன், எல்லாம் பண்ணேன். எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுக்கிறது. எல்லாத்தையும் மாடு சாப்பிட்ற மாதிரி லடுக்குன்னு விழுங்கிடுறது. எல்லாத்தையும் விழுங்கிட்டு படுக்கையில் போயிட்டு மொல்லமாக கொண்டாடுறது. மைண்டுக்கும் வாய்க்கும் கொண்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் அதை அசை போட்டுட்டு இருக்கிறது. அதை கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிறது. நான் கண்டுபிடிச்ச காரியம் என்னன்னா, சிலர்லாம் கேட்குறாங்க, என்ன
நீங்கள் வந்து இவ்வளோ இல்லஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எங்கேருந்து பிடிக்கிறீங்க இதன்றாங்க. எங்கேருந்து பிடிக்கிறேன்னா இல்லஸ்ட்ரேஷன் புக்கை வச்சுட்டு பிடிக்கல, நான் சும்மா படுத்தாலே போதும் வருது பாருங்க ஜோக்கு. பரலோகத்திலேருந்து கர்த்தர் ஒரிஜினலாகவே கொடுக்குறாரு. கிளீனா கடவுள் காமிக்கிறார் எப்படி ஒரு காரியத்தை எனக்கு உதவி செய்கிறார் புரிந்து கொள்ளுகிறதுக்கு. சில சத்தியங்களை பிரசங்கிக்கணும்னு நினைப்பேன், அந்த சத்தியத்தினுடைய கருப்பொருள் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் அதை எப்படி நல்லா விளக்குறது, அதை எப்படி நல்லா சொல்கிறதுன்றதெல்லாம் அதை படுத்துக்கிட்டு தியானிக்கும் போது அப்படியே வருது பாருங்க. ஒரு 2 மணி நேரம் அப்படியே படுத்து கிடந்து கொஞ்ச நேரம் யோசித்தேன்னா அப்புறம் எந்திரிச்சு கடகடன்னு எழுத ஆரம்பிச்சிருவேன். எல்லாம் மைண்டில் வந்துடும், கரெக்டாக மனப்பாடமாகிடும். எல்லாம் அப்படியே என்ன சொல்ல போகிறேன், என்ன செய்ய போகிறேன்றது க்ளீனாக எழுத ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அந்த படுத்துக்கிட்டு தியானிக்கிறதுல ஏதோ ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுது, பாடியை ரிலாக்ஸ் பண்ணுது. ஆகவே நான் கண்ட பெரிய ரகசியம் என்னன்னா, பெட்டை வந்து வெறும் ராத்திரியில் தூங்குறதுக்கு மட்டும் இல்லை, பகலில் கூட அதில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டு தியானிக்கிறது ரொம்ப அவசியம். கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் நான் போய் படுத்துக்குவேன். டக்குன்னு படுத்துட்டு கதவெல்லாம் சாத்திக்கிட்டு அப்படியே கிடப்பேன் பேசாமல். ஏன்னா படித்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் அப்படியே யோசிச்சு நம்ம வாரத்துக்கு 3-4 நாள் பிரசங்கம் பண்ணீங்க, எல்லாம் பண்ணணும். நான் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. நான் கற்றுக்கிறதுக்கு நான் தியானிக்க வேண்டியது அதிகமாக இருக்கிறது. அது எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கிறது. அப்போ படுத்துக்கிட்டு இருக்கும்போது எதை பற்றிலாம் நினைக்கிறேன், கடவுளுடைய சிருஷ்டிப்பை பற்றி யோசிக்கிறேன். எப்படி உலகத்தெல்லாம் சிருஷ்டித்தார், என்ன சிருஷ்டித்தார் யோசிக்கும்போது அவருடைய சிருஷ்டிப்பு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஒரு மனுஷனுக்காக இவ்வளவு பண்ணார் கடவுள். எவ்வளோ ஏராளம் தாராளமானவராக இருக்கிறார் அவர். எவ்வளோ மனுஷனை பற்றி எவ்வளோ யோசித்து பார்க்குறாரு அவர். இதெல்லாம் அப்படியே மனசுக்கு வருது பாருங்க. கடவுளுடைய அற்புதமான சிருஷ்டிப்பு, அவருடைய மீட்பு, மனுஷன் செய்த பாவம், எப்படி கடவுள் மனுஷனை நேசித்து அவனை மீட்கிறாரு, இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அற்புதமான காரியங்களாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், அதைத்தான் தியானின்றான். கடவுளுடைய தயவு, கிருபை, அவருடைய காருண்யம், அவருடைய அன்பு, இவைகளெல்லாம் படுக்கையில் தியானின்றான். அப்போ பாருங்கள், இதை வந்து நாம் எல்லா இடத்துலையும் செய்யலாம். வேலை செய்யும் போதும் செய்யலாம், படுத்துக்கிட்டும் செய்யலாம், உட்காந்துக்கிட்டும் செய்யலாம், கார் ஓட்டிக்கிட்டும் செய்யலாம். நம்முடைய மனது அதில் மூழ்கி இருக்க முடியும். ட்ராவல் பண்ணும்போது செய்யலாம். இதனுடைய செய்கிறதுடைய ரிசல்ட் என்னன்னா, நம்ம அறியாத ஒரு புது பலன். ஏதோ நல்ல ரிச் ஃபுட் சாப்பிட்டா மாதிரி, வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரி, ரொம்ப திடகாத்திரமான ஆகாரத்தை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஆவிக்குரிய பலன் நம்ம வந்து என்ன பண்ணுது, ஆட்கொள்ளுது. 2 மணி நேரம் சும்மா படுத்து தான் கிடந்தோம், ஆனால் கடவுளுடைய வார்த்தையை சிந்தித்து கொண்டிருந்தோம், அதை வாயில் வச்சு அசை போட்டு கொண்டிருந்தோம், அதை மனதில் வச்சு அலசி கொண்டிருந்தோம். அதனால் என்ன ஆகுது, நிலத்தையும் கொழுப்பையும் தின்றது போல ஒரு பெரிய பலன் நமக்குள்ள உண்டாகிறது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். நீதிமொழிகள் 8:7. என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. எப்படி சொல்றான் பாருங்க. அதான் ஸ்பீக் நத்திங் பட் த ட்ரூத். நான் வெறும் சத்தியத்தை மட்டும்தான் பேசுகிறேன், ரைச்சஸ்னஸை மட்டும்தான் பேசுகிறேன், நீதியை மட்டும்தான் பேசுகிறேன். எப்படி சத்தியத்தை மட்டும் அவன் பேசுகிறான்னா, சத்தியத்தை மட்டும் பேசுகிறான்னா நான் பொய் பேசுறது இல்லைன்ற அர்த்தத்தில் அவன் சொல்கிறது இல்லை, பொய் பேசுகிறதும் கிடையாது. ஆனால் அதை விட இன்னும் மேலாக சத்தியத்தை மட்டும் பேசுகிறேன், நீதியை மட்டும் பேசுகிறேன்னா கடவுளுடைய வார்த்தையின்படியே பேசுகிறேன், அதற்கு புறம்பான ஒன்றையும் பேசுகிறதில்லை. விபரீதமும் புரட்டும் என் வாயில் இல்லைன்றதுனால என்ன சொல்கிறான், அதனுடைய அர்த்தம் என்ன, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான வார்த்தைகள் என் வாயில கிடையாது, அதுக்கு எதிரான வார்த்தைகள் என் வாயில கிடையாது. crooked and perverse ஸ்பீச் கிடையாது. crooked and perverse ஸ்பீச்னா வெறும் மனுஷர் பேசுகிற மாதிரி பொய்யும் புரட்டும் பேசிகிட்டு இருக்கிறது இல்லை. கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக விரோதமாக அது ஒன்று சொல்லுது, நம்ம இன்னொன்று சொல்லிட்டு இருக்கிறது. அதை தான் நிறைய பேர் வந்து சாதாரண மனுஷர்கள் சொல்கிற மாதிரி பொய்யும் புரட்டும் அப்படி பேசுறது கிடையாது. ஆனால் அவங்க பேசுகிறத கவனிச்சிங்கன்னா கடவுளுடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். கடவுளுடைய வார்த்தையோடது ஒத்து போகாது. இன்னும் வழங்கலைன்னா உங்களுக்கு சொல்கிறேன். அன்றைக்கி ஒருத்தட்டு பேசிகிட்டு இருந்தால் பாருங்கள், அவர் தரித்திரத்தையே பேசுகிறாரு. அவர் வாய் ஆவிக்குரிய மனுஷன்தான், ரட்சிக்கப்பட்ட மனுஷன்தான். ஆனால் என்னத்தை மேன்மையாக பேசுகிறாருன்னா தரித்திரத்தை தான் மேன்மையாக பேசுகிறாரு. அப்போ தான் நான் யோசித்தேன், விபரீதமும் புரட்டும் வாயில் இல்லைன்னு சொல்லியிருக்குது. இந்த ஆள் வாய் முழுக்க என்ன இருக்குது, விபரீதமும் புரட்டும் தான் இருக்குது. ஆள் ஒன்றும் கெட்ட வார்த்தை பேசலை,
ஆள் ஒன்றும் பொய் பேசல, அந்த மாதிரிலாம் கிடையாது. உலக பிரகாரமான விதத்தில் பார்த்தீங்கன்னா பொய்யோ புரட்ட பேசல அவர். ஆனால் கடவுளுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவர் பேசுறதுல விபரீதமும் புரட்டும் தான் இருந்தது. சொல்றது பார்த்தீங்கன்னா அவ்வளவு விபரீதமும் புரட்டும் தான் இருக்குது. அப்போதான் யோசித்தேன் நான், இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்ப கடவுளுடைய வார்த்தையை நாம பேசும்போது தான் நாம நீதியும் சத்தியத்தையும் பேசுகிறவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 34. அப்ப வாயை திறந்து நம்ம முணுமுணுக்கும் போது என்னத்தை பேசணும்? சத்தியத்தையும் நீதியும் மட்டும் பேசணும். அதை பேசுறதுன்னா கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பேசணும். இந்த வசனங்கள்லாம் சில நேரத்தில் உங்களுக்கு புரியாமலே இருந்திருக்கலாம் இதனுடைய அப்ளிகேஷன் எப்படின்னு. இப்ப புரியும் பாருங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்னா கண்டினியூஸ்லி ஸ்தோத்தரிச்சுட்டே இருப்பேன்றாரு. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அது எப்படி? அது எப்படின்னா முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறார் வாயில வச்சு கண்டினியூஸ்லி, எங்க போனாலும் எங்க வந்தாலும் வாயில இருந்துகிட்டே இருக்கிறது. அதை தாராளமாக செய்யலாம். நம்ம பாருங்க, படுக்கையில் செய்யலாம், எந்திரிச்ச உடனே செய்யலாம், குளிக்கும்போது செய்யலாம், சாப்பிடும்போது கூட செய்யலாம். வெறும் இட்லி மட்டும் உள்ளே போகக்கூடாது, கொஞ்சம் வார்த்தையும் உள்ளே போகும். நிறைய பேருக்கு இட்லி மட்டும் உள்ளே போனதுனால வயிறு ஊப்பி இருக்குது. வாழ்க்கை ஒன்றும் சரியாகலை. அதோடு சேர்த்து இந்த வார்த்தையும் கொஞ்சம் விட்டா, கொஞ்சம் வச்சு அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே இருந்தா என்ன ரிசல்ட் வரும்ன்றீங்க? கடவுளுடைய வார்த்தையில் சொல்லுகிறதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வந்து பலிக்க ஆரம்பித்து விடும். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இதெல்லாம் வந்து ஐ திங்க் இட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன். அந்த தியானம் என்கிற காரியத்தை தான் இதெல்லாம் குறிக்கிறது. எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன், எப்போதும் துதி வாயில் இருக்கும்னா அவன் அதைத்தான் சொல்கிறான். இதுதான் தியானம். எப்போதும் அதை வச்சு முணுமுணுத்துக்கிட்டே இருப்பேன், எப்போதும் அதையே பேசிக்கிட்டு இருப்பேன், எப்போதும் அதே வாயில் வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறான். சரி,